அஸ்ட்ரோசேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். தனுசு லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த 2026 ஜனவரி மாதம் எப்படி இருக்கும் இதுதான் நம்ம சுருக்கமாக பார்க்குறோம். நீங்கள் எந்த ராசியில் பிறந்தாலும் சரி, எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் சரி, உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தனுசு லக்னத்தில் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்குறோம். ஏன் லக்ன பலன் பார்க்கணுங்கிறதுக்கு கடந்த காலங்களில் நிறைய வீடியோ விளக்கங்கள் கொடுத்தாச்சு. இப்போ இந்த மாதம் நமக்கு என்ன மாதிரியான பலங்கள் நடக்கும் அப்படிங்கிறத மட்டும் பார்க்கலாம். ஸோ அப்படி பார்க்குற போது இந்த மாதத்தில் உங்கள் லக்னத்தை குரு பகவான் உங்கள் லக்ன அதிபதி பார்க்குறார். குரு பார்க்குறது என்ன நன்மைன்னா, இறை அருள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஆக இந்த ஜனவரி மாதம் முதல்லையே ஆரம்பத்திலே உங்களுடைய லக்னத்தை குரு பகவான் பார்க்கறது தெய்வ அனுகூலம். வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை நமக்கு இருந்தாலும் அந்த பிரச்சனைகள்லாம் தான் மீண்டு வருவதற்கான ஒரு வாய்ப்பு, சந்தர்ப்பம் தான் குரு பகவானுடைய பார்வை. அது மட்டும் இல்லை, இந்த மாதத்தில் ஜனவரி 12ஆம் தேதி வரைக்கும் உங்கள் லக்னத்திலே குரு இருக்கார். அது மட்டும் இல்லை, செவ்வாய் பகவானும் அங்கே தான் இருக்கார். இது சனி பகவானும் உங்கள் லக்னத்தை பார்க்குறார். இது எல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை இருக்குது. பட் அதே சமயத்தில் சனி பகவான் உங்கள் லக்னத்தை பார்க்குறது, சனி அப்படின்னாலே காலதாமதம்னு அர்த்தம், டிலேன்னு அர்த்தம், சோம்பேறித்தனம்னு அர்த்தம். இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணணும். இந்த மாதம் எவ்வளோ செவ்வாய் இருக்கார் உங்கள் லக்னத்தில் 15ஆம் தேதி வரைக்கும் எவ்வளோக்கு ஆக்டிவாக இருக்கீங்களோ அவ்வளோக்கு நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய நிதி நிலைமை, பொருளாதாரம் எப்படி இருக்கும்? ஃபினான்ஷியலாக உங்களுக்கு பெரிய கிரைசஸ் ஜனவரி 12க்கு அப்புறம் இல்லை. யாருடைய பணமாவது உங்கள் கையில் இருக்கும், மணி ரொட்டேஷன் இருக்குது. உங்கள் கையில் பணம், தனம், பொருள், பேங்க் பேலன்ஸ், லிக்விட் கேஷ் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. பட் அதுக்காக செலவு இல்லாமல் இல்லை, ஆனாலும் பண வரவும் என்பது உங்களுக்கு இருக்குது. இந்த ஜனவரி 12க்கு அப்புறம் யாரெல்லாம் பேச்சை தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ பேச்சின் மூலமாக ஏர்னிங், இதுவும் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு. இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணால் உங்களுடைய காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகுமானா ட்ரை பண்ணுங்கள், நல்லது நடக்கும். ஏன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் ராகு இருக்கார், குரு பகவான் பார்க்குறார். அப்படி பார்க்கறது இறைவன் உங்களுக்கு அனுகூலம் பண்ணுறாருன்னு அர்த்தம். இறைவன் உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் முதலே சொன்ன மாதிரி இறைவன் தோன்றா துணையாக இருந்து அனுகிரகம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் நிறையா உண்டு. ஸோ லைஃப்பில் நீங்கள் என்னவாக ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதுவாக மாறுவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு செய்தியை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்க அல்லது ஒரு தகவல்களை எதிர்பார்த்து காத்திருக்கீங்கன்னா அது உங்களுக்கு ஃபேவரபுளாக வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் யாரோடெல்லாம் தொடர்பு கொள்கிறீங்களோ அவங்கெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதத்தில் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நிறையா உங்களை நீங்கள் டெவலப் பண்ணுங்கள், அப்டேட் பண்ணுங்கள். ஃபர்தராக நீங்கள் பார்ட் டைமாகவோ ஆன்லைன்லேயே ஜூம்லேயே படிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. தேடுதல் என்பது பெரிய லெவலில் உண்டு. லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்ன, ப்ராஜெக்ட் என்ன, எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறது, இதையெல்லாம் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வழி இருக்கோ அதை பண்ணுங்கள். எதிர்பாராத ட்ராவல் உங்களுக்கு இருக்குது, அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகும். அது இல்லாமல் அத்தனை விதமான சோசியல் மீடியாவை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு அல்லது யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் நிறையா உண்டு. இந்த மாதத்தில் பிரிஞ்சு போன உறவுகள் எல்லாமே ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. உறவுகளால் நட்பாளர்கள் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. குறிப்பாக இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இந்த மாதம் தனுசு லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த மாதத்தில் யாரெல்லாம் ப்ராப்பர்ட்டி விற்கலை, சேல் ஆகலை, நல்ல விலைக்கு போகலை அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி சேல் ஆகும், எதிர்பார்த்த விலைக்கு போகும். டாக்குமெண்ட்டில் பிரச்சனைகள்லாம் கிளியர் ஆகும். சர்டிஃபிகேட்டில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதெல்லாமே சால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் நிறையவே உண்டு. அது இல்லாமல் தனுசு லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு ரொம்ப நாளாக வீடு மாறணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு வீடு மாற்றம், இடம் மாற்றம், ஊர் மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்குது. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஹெல்த்து, அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம், கவனம், உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி என்பது குறைவு. ஸோ இந்த மாதம் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது, ப்ரொஃபஷன், கரியர் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம், நல்லாவே இருக்குது. உங்களுடைய சர்வீஸ்க்குரியவர் சுக்கிரன், அவர் நல்ல இடத்துல இந்த மாதம் இருக்கிறது. உங்களை பொறுத்த வரைக்கும் வேலையில் எஃபர்ட்டு கொடுங்க. எவ்வளோக்கு எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கலாம், அல்லது ஏதாவது ப்ரைவேட் கன்சர்னில் இருக்கலாம், ஆர் எனி எம்என்சியில் ஒர்க் பண்ணலாம், ஆர் எனி ரெஃப்யூட்டட் கன்சர்னில் இருக்கலாம். எதில் இருந்தாலும் உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எஃபர்ட் கொடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கான அங்கீகாரம் நிறைய இருக்குது. கடந்த காலங்களில் நீங்கள் எதிர்பார்த்த பலன் கிடைக்கலைனாலும் இந்த மாதம் அதற்கான வாய்ப்பு உங்களுடைய ஜாபில் இருக்குது. நீங்கள் ப்ரொமோஷன் எதிர்பார்த்தீங்கன்னா கிடைக்கும்,
இன்க்ரிமெண்ட் எதிர்பார்த்தீங்கன்னா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. போனஸோ அரியர்ஸோ ஹைக்கோ எனி மானிட்டரி பெனிஃபிட் உங்களுக்கு உண்டு. அது மட்டுமல்ல, உங்களுடைய வேலையில் உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, உங்களுடைய சுப்பீரியர் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுவாங்க, சப்பார்டினேட்டும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இது அத்தனைக்கும் உங்களுக்கு இருக்குது. அது இல்லாமல் உங்கள் தனுசு லக்னத்துக்கு சனி பகவான் வேறு உங்களுடைய வேலையை இடத்த பார்க்குறாரு. வேலை விட்டவங்க, வேலையை தேடிட்டு இருக்கிறவங்க, வெளியே விட்டு வெளியேற்றப்பட்டவங்க, வயசானவங்க அத்தனை பேருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் ஜாப் என்பது கண்டிப்பாக இருக்குது. ஸோ இந்த மாதம் உங்களுக்கு ஏதாவது டிஸ்பியூட் இருக்குது, வழக்கு இருக்குது, லிட்டிகேஷன் இருக்குங்கிறவங்க வழக்குகள்லேருந்து விடுவதற்கு, வழக்குகளில் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. ஸோ இந்த மாதம் உங்களுடைய எதிரிகள், நேரடியான மறைமுகமான எதிரிகள் அத்தனை பேரையும் நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பும் நிறையா உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. நல்ல வேலையாட்கள், குறிப்பாக ஸ்கில்டு லேபர், அதுலேயும் பெண் வேலையாட்களை எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அவர்கள் அமைவதற்கான வாய்ப்பும் நிறையா உண்டு. இந்த மாதம் ஏதாவது எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணியிருக்கீங்க, ரிசல்ட் எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா பாஸ் பண்ணுவீங்க. இன்டர்வியூ எதுவும் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா செலக்ட் ஆவீங்க. ஏதோ ஒரு மெயிலையோ தகவல்களை எதிர்பார்த்து காத்திருந்தவங்களுக்கு ஃபேவரபுளாக வர்றதுக்கான வாய்ப்பு நான் முதலையும் சொல்கிறேன், திரும்பவும் சொல்கிறேன், கண்டிப்பாக நடக்கும். இவ்வளவு நன்மைகள் உங்களுக்கு இருந்தாலும் இந்த மாதம் உங்களுடைய ஹெல்த் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனம். சனி பகவான் பார்க்குறாரு. அப்படி இருந்தாலும் யாருக்கெல்லாம் விஷல்ல ப்ராப்ளம், யூரினரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், நுரையீரல் ரெஸ்பிரேட்டரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க, முழங்காலுக்கு கீழ் உள்ள பாகங்களில் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனம். சின்ன பிரச்சனைனாலும் டாக்டரை கவனித்து பாருங்கள். இந்த மாதம் ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் உண்டு. கேட்ட இடத்துல கடன் கிடைப்பதற்கான வாய்ப்பு. என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்குறீங்களோ அதுக்காக செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. உங்களுக்கு பிஸ்னஸ் இந்த மாதம் 17ஆம் தேதிக்கு அப்புறம் உங்கள் பிஸ்னஸில் நல்ல ஒரு ஏர்னிங் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. நீங்கள் சொந்தமாக பண்ணாலும் சரி அல்லது பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து தொழில் பண்ணாலும் சரி, 2 பேருமே லாபத்தை அடைவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதம் 17ஆம் தேதிக்கு அப்புறம் இதுவரைக்கும் மேரேஜ் தள்ளி போனவங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் உண்டு. ஸோ வேணான்னு நினச்சவங்களுக்கும் சரி, அல்லது எப்போ நடக்கும் எப்படி நடக்கும் தெரியலங்கிறவங்களுக்கும் இந்த மாதம் 17ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக திருமணத்துக்கான வாய்ப்பு அல்லது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளாவது உண்டு. ஸோ இந்த மாதம் உங்களுடைய லவ் அஃபேரை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ சிறப்பாக இல்லை. உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகல, நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் 2வது திருமணத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் ஃபர்தராக ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணுறீங்க, ஹையர் எஜுகேஷன் பண்ணுறீங்க, அல்லது ஹையர் எஜுகேஷனுக்காக அதர் ஸ்டேட், அதர் கண்ட்ரி, அப்ராட் மூவ் ஆகுறீங்க, கண்டிப்பாக பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கு இருக்குது. இது வரைக்கும் பாஸ்போர்ட் வீசா வராதவங்களுக்கு வர்றதுக்கான சுச்சுவேஷன் இருக்குது. யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ உங்களுக்கு கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் நிறையவே உண்டு. உங்களுடைய விருப்பங்கள், எண்ணங்கள், ஆசைகள், அபிலாசைகள் இந்த மாதம் பூர்த்தியாகும். ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் பெரிய லெவலில் ஷேரில், ரேஸில், லாட்ரியில், ஆன்லைன் பிஸ்னஸில், ஸ்பெக்குலேஷனில் ஓரளவுக்கு லாபத்தை அடைவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதுலேயும் நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறவங்க, மியூச்சுவல் ஃபண்ட் பண்ணுறவங்க, அதுலேயும் கோல்டு பாண்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ், லாபம், வருமானங்கள் உண்டு. ஸோ இந்த மாதத்தில் அரசியல் இருந்தீங்கன்னா ஏற்றம், முன்னேற்றம் இருக்குது. நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு ஏர்னிங் இந்த மாதம் உண்டு. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் முருகப்பெருமானை நல்லா வழிபாடு பண்ணுங்கள். சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மாவை நல்லா தரிசனம் பண்ணுங்கள். பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய கருடாழ்வாரை நல்லா கும்பிட்டு வாங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மாதம் துர்க்கையை நல்லா கும்பிடுங்க. நீங்கள் நினச்சது நடப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. நன்றி, வணக்கம்.